பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 2.31 கொஷின் பாருங்கள். 8, 7 1/4, 6 1/2, 5 3/4, எக்ஸெட்ரா என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் 15 உறுப்புகளின் கூடுதல் காண்க. இப்போ இந்த 1/4ன்னா இது வந்து கால்னு சொல்லுவோம். அப்போது 7 1/4ன்னும் போது இது 7/4 அப்படின்னு சொல்லுவோமா. 6 1/2ன்னும் போது இது 1/2ன்னா அரை, அப்போது 6/2. 5 3/4ன்னும் போது 3/4னா முக்கால்னு சொல்லுவோம், அப்போ 5/4. அப்போ எப்படி படிக்கணும்? 8, 7/4, 6/2, 5/4 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் 15 உறுப்பு கூடுதல் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போது இது இப்போ முதல் உறுப்பு பார்த்திங்கன்னா நம்ம ஏ வந்து என்ன எடுப்போம்? 8 எடுப்போமா. பொது வித்தியாசம் டின்னும் போது இது T2 - T1 லெஸ் பண்ணும் போது கிடைக்கிற மதிப்பு தான் நம்ம டின்னு எடுப்போம். முதல் 15 உறுப்புகளின் கூடுதல்னும் போது என்னென்ன 15. அப்போ இதை வச்சு SN என்ன மதிப்பு கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள், இப்போ கொஷனில் கொடுத்துருக்கிறது நம்ம எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? முதல் உறுப்பு எடுக்கலாமா? இப்போ முதல் உறுப்புனா நமக்கு தெரியும், முதல் உறுப்பு ஏன்னு எடுப்போம். இப்போ A1னா ஃபஸ்ட் இருக்க வேணும் 8 இருக்குது, அப்போ முதல் உறுப்பு ஏ வந்து 8. அடுத்து பாருங்கள், பொது வித்தியாசம் டி. பொது வித்தியாசம் டி பற்றி எப்படி எடுப்போம்? T2 - T1 எடுப்போமா. T2 மதிப்பு என்ன? 7 × 1/4 மைனஸ் T1 மதிப்பு என்ன? 8. இப்போது இது கலப்பு பின்னத்தில் இருக்குது. கலப்பு பின்னத்தில் இருக்கிறத வந்து தகாபின்னமாக மாற்றிக்கலாமா. இப்போது 7 × 4 28. இப்போ 28ம் ஒரு 1 29. அப்போ இது வந்து 29 இந்த கீழே இருக்க பகுதியில் இருக்கிறனால அப்படியே வந்துடும் 29/4. இப்போ 7 4 பெருக்குனா 28. வர 28ஓட மேலே என்ன நம்பர் இருக்கோ அதை கூட்டிக்கணும். சரிங்களா? கூட்டினா நமக்கு தகாபின்னம் கிடச்சிச்சு -8. ஓகே, எதுவுமே இல்லைன்னா ஒன்றுக்கு அர்த்தம் 29 × 1 29 மைனஸ் 4 × 8 32 4 × 1 4 ஈக்குவல் 29 - 32 கழிச்சவில் 3 பிரினுக்கான குறி மைனஸ்ன்றதுனால -3 / 4. இப்போ டீனோட மதிப்பு -3/4. இப்போது 15வது உறுப்பு கேட்டிருக்காங்க. அப்போ 15வது உறுப்புன்றதை வந்து n. இப்போ என்னோட மதிப்பு வந்து 15. இப்போது உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னும் போது அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். Sn = n / 2 × 2a + n - 1 × dன்னு வருமா. இப்போது Sn என்னோட மதிப்பு என்ன? 15. அப்போ என்ன வரும்? S15ன்னு வருமா. ஈக்குவல் n 15 / 2 × 2 × ஏவோட மதிப்பு என்ன? 8 ப்ளஸ் என்னோட மதிப்பு என்ன? 15 - 1 × டியோட மதிப்பு -3 / 4. இப்போ மதிப்பெல்லாம் நம்ம சுருங்கினோம்னா நமக்கு இதுக்கான ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா? அப்போது ஈக்குவல் 15 / 2 × 2 × 8 16. 16 ப்ளஸ் 15 - 1 கழிச்சவில் 14. 14 × -3 / 4. சரிங்களா? ஈக்குவல் 15 / 2 × இப்போ என்ன இருக்குது? 16 இருக்குது. இப்போ இங்கே 4 14 இருக்குது. ரெண்டுமே 2ல் வகுப்படுமா. அப்போது 2 4 7 14ன்னு வரும். ப்ளஸ் 7 × -3/2ன்னு வருமா. ஈக்குவல் 15 / 2 × 16 ப்ளஸ் இப்போ 7 × 3 பெருக்குன்னா 21 ப்ளஸ்ஸு × மைனஸு. அப்போ இங்கே என்ன வரும்? மைனஸ் வந்துடுமா. /2 ஈக்குவல் 15 / 2 × இப்போ இதை வந்து கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணலாமா. அப்போ பண்ணும்போது என்னாகும்? 16 × 2 பெருக்குன்னா 32. இங்கே மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். கீழே எதுவுமே எல்லாம் ஒன்றுக்கு அர்த்தம் 1 × 21 21 / 1 × 2 2 ஈக்குவல் 15 / 2 × 32 21 கழிச்ச எவ்வளோ? 11.
அப்போ 11 டிவைட் பை 2 அப்போ என்ன வருமா? இப்போ பாருங்கள், இப்போ அடிமானம் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ மேலே இருக்கிறத அப்படி பிரிக்கலாமா? அப்போது கீழே வந்து பகுதி ஒரே மாதிரி இருக்கும்போது நம்ம அப்படி நேர்நேராக பிரிக்கலாம். சரிங்களா? இப்போ 2 × 2 4, 15 × 11 பிறகுனா 15 15 165ன்னு வருமா? இப்போ 165 டிவைட் பை 4 இது எஸ் 15. அப்போது 15 உறுப்புகளின் கூடுதல் பார்த்திங்கன்னா 165 டிவைட் பை 4. சரிங்களா? ஃபைனலாக பிளாக்கில் கொடுத்துக்கோங்க.